அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 9/7/2024 செவ்வாய்க்கிழமை மணிக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இது மூலமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கேன். 0.08% வந்து நெகட்டிவில் முடிச்சிருக்கேன். ஃப்ளாட்னே சொல்லலாம். நேற்று வந்து பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணிச்சு, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆனால் வந்து ஒரு நல்ல ஃபால் வந்து ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். அண்ட் எஸ்என்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டோஜியை போட்டிருக்கான். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி அப்படிங்கிறது வந்துருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன் அப்படிங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சின்ன கன்சால்டேஷன் போட்டு அகைன் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு எஸ்என்பி ஃப்ளாட்டாக முடிச்சிருக்கான். நாஸ்டாக்மே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்கான். அண்ட் விக்ஸை பாருங்கள், விக்ஸ் வந்து ஒரு 1% பக்கமாக கம்மியாக இருக்குது. என்றைக்குமே மார்க்கெட் கன்சாலேட் ஆகுது, உங்களுக்கு வந்து விக்ஸ் கம்மியாகுது அப்படின்னா ஓகே, அது வந்து மார்க்கெட் ஃபர்தராக கன்சாலேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெரிய ரேலி மேலே தான் இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். அண்ட் யூஎஸோட 10 இயர் பாண்டில் பொறுத்த வரைக்கும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4.27 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவிட்டியாக நம்மளை பாதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இல்லை அப்படிங்கிறதான் சொல்லணும். அண்ட் யூஎஸ் ஆயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைஸ்க்கு அப்புறம் 84 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ திரும்பி 82 ரூபாய்க்கு வந்துட்டான். இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம அப்படியே வந்து ஏடிஆர் பக்கம் போயிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் வந்து நேற்று எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஐசிசி வந்து ஃப்ளாட்டாக முடிச்சிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க ஒரு 0.7%. இன்ஃபோசிஸ் அண்ட் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. இப்படியே நீங்கள் ஏடிஆர் பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 0.3% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்காங்க. அதாவது இங்கே முடிஞ்சதை விட அங்கே கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 1% 0.7% இங்கே பாசிட்டிவாக இருந்துச்சு. அண்ட் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து இந்தியாவில் பாசிட்டிவாக இருந்துச்சு. இங்கே 0.47 தான் இருந்திருக்கு. அண்ட் ஐசிஐசி வந்து நெகட்டிவாக முடிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பாசிட்டிவாக இருந்துச்சு. ஹெச்டிஎஃப்சி இங்கே நெகட்டிவாக முடிச்சிருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட மிக்ஸ்டு சிக்னல் தான் வருது. பெரிய அளவுக்கான பாசிட்டிவிட்டியோ நெகட்டிவிட்டியோ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஆர்லேருந்து பார்க்க முடியல. ஆனால் ஐடி ஏடிஆர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டோட வந்து கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ பட் இதுவுமே மிகப்பெரிய இம்பாக்ட்லாம் நமக்கு இந்தியன் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம வந்து எஃப்ஐஐடி டேட்டா பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வால்யூமில் பையிங்கில் தான் இருக்காங்க. எஃப்ஐ வந்து லைட்டாக பை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பை பண்ணுறாங்க, ஒரு நாள் செல் பண்ணுறாங்க, இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் பட்ஜெட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். மேபி ஒரு மிகப்பெரிய புல் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அது பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸை வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவ் ஆகட்டும், எஸ்என்பி ஆகட்டும், நாஸ்டாக் மட்டும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருக்கான். மற்ற இவங்க ரெண்டு பேர் ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே யூரோப்பியனில் பார்த்திங்க அப்படின்னா டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கான், ஃப்ரான்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்கான், ஃபிட்சியும் ஃப்ளாட்டாக தான், லண்டனும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ மோரலஸ் இது எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. அண்ட் ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி வந்து 0.5% பாசிட்டிவாக இருக்கான், தைவான் வந்து 0.4% நெகட்டிவாக இருக்கான். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. பெரிய பாசிட்டிவிட்டியோ பெரிய நெகட்டிவிட்டியோ கிடையாது. அண்டு நம்ம அடுத்து வந்து இங்கே கிஃப்ட் நிஃப்டியை பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 391 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ஃபியூச்சர் வேல்யூ வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-20 பாயிண்ட் பக்கமாக வந்து கேப் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா நேற்று 375 இருந்துச்சு, இப்போ வந்து 390 அப்படின்னு இருக்கான். ஸோ ஒரு 15-20 பாயிண்ட் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, இந்த 15-20 பாயிண்ட் கேப்புங்கிறது பெரிய கேப்பப் கிடையாது. ஸோ ஃபர்தராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைன்லாம் போன வாரம் போட்ட லைனு. ஸோ இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து முதல்ல வந்து டெய்லி சிபிஆரில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ப்ரைஸால் கீழே போக முடியலை, ப்ரைஸ் மேலேயே தான் முடிச்சிருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட் வந்து அதாவது முக்கியமாக நிஃப்டி அப்படிங்கிறது பயங்கர புல்லிஷாக இருக்குது. ஒரு பேரிஷ்க்கான வாய்ப்பே இல்லை இங்கே அப்படிங்கிறத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கூட என்ன சிபிஆர் வந்திருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒரு பேரல் சிபிஆர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் ஒரு அசெண்டிங் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட ஒரு பேரல் சிபிஆர் தான் வந்திருக்கு. அண்டு அஸ்பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் இன்றைக்கி நிஃப்டி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவன் ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா மேலே போகிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது, கீழே போகிறத கம்பேர் பண்ணும்போது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கணும். அண்ட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு சிபிஆருக்கும் S1 இடையில் இருக்க ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் சிபிஆருக்கும் R1 இடையில் இருக்க ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாலுமே ஒஸ்ட்டு கேஸ் நீங்கள் இப்போ நேற்று கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 50 பாயிண்ட் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச R1க்கும் R2 இடையில் இருக்க ஸ்பேஸும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து சப்போஸ் நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ரிவார்டு அப்படிங்கிறது கிடைக்காது. மேபி இன்றைக்கி நீங்கள் வேறு இண்டெக்ஸ் எனக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி அதில் கூட நீங்கள் ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நிஃப்டி அவாய்ட் பண்ணிடுறது அப்படிங்கிறது நல்லது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாக இருக்க மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்தால் தான் மூவ்மெண்ட் கிடைக்கும், மூவ்மெண்ட் இருந்தால் தான் ப்ராஃபிட்டு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு அசனிங் சிபிஆர் ஃபார்ம் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா அதை பை பண்ணுறது தான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இந்த சிபிஆர் ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். R1 ட்ரெண்டிங்குமே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அஸ்பர் த ப்ரைஸ் ஆக்ஷனே மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது R1லேருந்து மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா அதற்கான பாசிபிலிட்டியுமே இருக்குது. இது 3 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹை ப்ராபபிளான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
பொசிஷனலாக நம்ம வந்து அப்படியே நிஃப்டி அனலைஸ் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட் வந்து இப்போ பொசிஷனலாக அனாலிசிஸில் பார்க்கும்போது மார்க்கெட் எனக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பெரிய அளவுக்கு ரன் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகணும். அப்படி போனால் தான் அந்த ரேலி சஸ்டைனபிளாக இருக்கும். இன்ட்ராடே பேசிஸில் இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொசிஷனல் பேசிஸில் ஓவரால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்லாம் வந்து சான்ஸ் கிடையாது. அதான் இது 2 டைவர்சிஃபைட் சிக்னல், மிக்சடு சிக்னல் வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி நேரங்களில் நம்ம ட்ரேடிங் டிசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்ட்ராடேல ஸ்பேஸும் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் நிஃப்டியில். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 24,170 இருக்குது பார்த்தீங்களா, இந்த க்ரீன் கேண்டிலோட லோ அந்த கேப் டவுனில் கீழே ஓப்பன் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கான். அதோட லோங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அதை பிரேக் பண்ணும்போது ஃபர்தராக பெருசாக மேலே போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அப்படியே நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நிமிஷம் நான் இதெல்லாம் வந்து மறைச்சிட்றேன். நம்ம டுமாரோ சிபிஆர் வேணாம், நம்ம வந்து டெய்லி சிபிஆரை போட்டுக்கலாம். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டிசைனிங் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அண்ட் ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு சிபிஆர் கீழே தான் முடிச்சிருக்கு. S1 கீழே முடிஞ்ச பெரிய நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஆனால் சிபிஆர் கீழே முடிஞ்சிருக்கு. ஸோ இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ் கிட்டையும் செல்லர்ஸ் கிட்டையும் 2 பேர்த்துக்கிட்டே ஸ்ட்ரென்த் இல்லை, மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆனால் நேற்று வந்து அந்த கன்சால்டேஷன்லையுமே ஜெயிச்சது யாருன்னா செல்லர்ஸ் தான். ஏன்னா சிபிஆருக்கு மேலே முடிஞ்சுன்னா பையர்ஸ் ஜெயிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். சிபிஆர் கீழே முடிஞ்சதுனால செல்லர்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்ல முடியும். அண்ட் நீங்கள் வந்து டுமாரோ சிபிஆரை பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசைனிங் சிபிஆர் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அது வந்து ஒரு நேரோ சிபிஆர் இருக்குது. மேபி ட்ரெண்ட் ரிவர்சல் இன்றைக்கி சப்போஸ் நிஃப்டி மேலே ட்ரெண்ட் ஆகி இவனுமே மேலே ட்ரெண்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிபி மாதிரி வந்துச்சு, ஒரு ட்ரெண்டிங் டே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மேபி இன்றைக்கி ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் R1 வந்து அவன் தாண்டணும். ஏன்னா என்றைக்குமே டிசைனிங் சிபிஆரில் R1ங்கிறது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ வந்து மார்க்கெட் வந்து இந்த 52,700 லெவலை தாண்டினா தான் உங்களுக்கு வந்து ஒரு ரேலி அப்படிங்கிறது ஃபர்தராக வர முடியும். ஏன்னா டிசைனிங் சிபிஆரில் R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இன்றைக்கி மிகப்பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இதே தான். உங்களுக்கு R1 ரிவர்சல் அண்ட் சிபிஆர் ரிவர்சல் எடுக்க முடியாது, S1 ரிவர்சலுமே எடுக்க முடியாது. ஸோ R1 ரிவர்சலும் S1 ட்ரெண்டிங்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஹை ப்ராவல் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அண்ட் சிபிஆருமே கொஞ்சம் மீடியமுக்கும் நேரோவுக்கும் இடையில் இருக்கிறதுனால இது ரெண்டுமே வந்து கரெக்டான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும். அண்ட் அப்படியே நம்ம டெய்லி டைம் ஃப்ரேமுக்கு போய் நம்ம பேங்க் நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நிஃப்டியை காட்டிலும் பேங்க் நிஃப்டி பயங்கரமாக ரன் அப் ஆகி மேலே வந்திருக்கான். பெரிய ரீட்ரேஸ்மெண்ட்லாம் இல்லாமல் அதனால தான் கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த கன்சால்டேஷன் ரொம்ப ஒரு நல்ல கன்சால்டேஷன் தான். அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டபுள் டாப்போட இந்த லைன் இருக்குது, இந்த சப்போர்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 52,000 வச்சுக்கலாம். இந்த 52,000 மார்க்கெட் தாண்டும் போது பெரிய அளவுக்கு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஆல் டைம் ஹையை தாண்டும் போது ஒரு பெரிய ரைஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபர்தராக கன்சால்டேட் ஆகணும், அது கீழே போகணும். மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே தெரிகிறது. அதை நம்ம இப்போ வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து FinNifty பக்கம் போயிடலாம். FinNiftyலையுமே சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி அளவுக்கு வந்து அந்த டபுள் டாப் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை. FinNiftyயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோக்கான சைன்ஸ் தான் தெரியுது. அதாவது இங்கே பாருங்கள், மார்க்கெட் மேலே போயிருக்கா, சின்ன ரிட்ரேஸ்மெண்ட், திருப்பி மேலே போயிருக்கா, சின்ன ரிட்ரேஸ்மெண்ட், திருப்பி மேலே போயிருக்கா, சின்ன ரிட்ரேஸ்மெண்ட். ஸோ திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் பொசிஷனெலாம் இதை இந்த 320ங்கிறத தாண்டிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிடும். அதே மாதிரி ஆல் டைம் ஹையை தாண்டும் போது மேலே போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இன்னும் பட்ஜெட் வரைக்குமே மார்க்கெட் கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட எண்ணமாக இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெய்லி சிபிஆரில் நேற்று என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். இவனில் FinNiftyயில் ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஆனால் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டான். அண்ட் சிபிஆராக தாண்ட முடியல. பேங்க் நிஃப்டி எப்படி கொஞ்சம் கீழே முடிஞ்சிருந்தா FinNifty கொஞ்சம் மேலே முடிச்சிருக்கான். பட் ஸ்டில் கீழே தான் முடிஞ்சிருக்கு. இந்த 2 இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல கன்சல்டேஷன். போன சிபிஆர் இந்த இடத்துல தான் ப்ரீவியஸ் டே ஃப்ரைடேவும் இந்த இடத்துல கன்சல்டேஷன் ஆச்சு. உங்களுக்கு வந்து மண்டேவும் இந்த இடத்துல தான் கன்சல்டேஷன் ஆச்சு. ஸோ இந்த கன்சல்டேஷன் ஆன இடத்துல ஏகப்பட்ட பேர் பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஸோ மார்க்கெட்டை இது கீழே விடுறதுக்கு அவங்க வந்து ரொம்ப போராடுவாங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் விட மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு நல்ல ரிவர்சல் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். டுமாரோவில் இன்றைக்கி பாருங்கள் ட்ரெண்டிங் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா கடந்த 2 நாட்களாக மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. எய்தர் சைடு ஆகலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே ப்ரைஸ் வந்து ஹைலாம் போட்டு R1 தாண்டி மேலே போயிட்டான்னா மேலே ட்ரெண்ட் ஆயிரும். அப்படி இல்லைனா கீழே ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நிஃப்டியில் சொன்ன அதே மாதிரி ஒரு மிக்ஸ்டு சிக்னல் தான். உங்களுக்கு பொசிஷனலாக பார்க்கும்போது மார்க்கெட்டில் ட்ரெண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இன்ட்ராடே பேசிஸில் ட்ரெண்டிங் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே தெரியுது.
ஸோ இது டிசைனிங் சிபிஆராக இருக்கிறதுனால அகைன் வந்து R1 ரிவர்சல் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி S1 ட்ரெண்டிங் இஸ் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம நிஃப்டியில் சொன்னால் பார்த்தீங்களா அந்த 2 ஆப்பர்ச்சுனிட்டி, அதே 2 தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபின் நிஃப்டிக்குமே வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஆனால் நிஃப்டியில் வந்து அசனிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. ஸோ ஆனால் வந்து ஃபின் நிஃப்டியில் டிசைனிங் சிபிஆர் வந்திருக்கு, கொஞ்சம் சிபிஆர் லெவலுங்கிறது மாறி வந்திருக்கு. ஸோ R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங். பேங்க் நிஃப்டிக்கு தான் நம்ம இதை சொன்னோம், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டிக்கு சொன்னோம் அதே தான். R1 ரிவர்சல் S1 ட்ரெண்டிங்கிறது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா R1 ரிவர்சல் சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து சிபிஆர் ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் சொன்னேன். ஓகே, நான் மாற்றி சொல்லிட்டேன். சிபிஆர் ரிவர்சல் அண்ட் S1 ரிவர்சல் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க போகுது. அண்ட் நேற்று முக்கியமான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஃபின் நிஃப்டி இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அகைன் கடைசியாக சொல்லிடுறேன், R1 ரிவர்சல் அண்ட் S1 ட்ரெண்டிங் தான் ஃபின் நிஃப்டியில் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 7% வந்து ஏறி முடிஞ்சிருக்கு. மேபி பட்ஜெட்டோட காரணமாக இருக்கலாம். பட்ஜெட்டில் என்ன சொல்ல போகிறாங்க, ஏதாவது மார்க்கெட்டுக்கு வந்து பாதகமான விஷயங்களை சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7% ஏறி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச பட்ஜெட் வரைக்கும் இந்த விக்ஸ் வந்து பெருசாக இறங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. மேபி ஒரு 15, 16 அந்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறி முடிக்கிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ் அண்ட் ஆப்ஷன் செல்லராக வந்து பார்த்திங்கன்னா டிகே அப்படிங்கிறது நீங்கள் ஒரு லாங் டேர்ம் மந்த்லி ஆப்ஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணும்போது பெரிய அளவுக்கு டிகே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் மந்த்லி ஆப்ஷன்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்து வச்சுங்க. விக்ஸ் வந்து ஃபர்தராக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போதைக்கு அவ்வளோதாங்க. என்றைக்குமே வந்து மார்க்கெட் கீழே விழுகும்போது விக்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா அந்த டவுன்ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இண்டிகேஷன். அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அண்ட் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வைகள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.